பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, மேடம் சிம்மம் ஃபர்ஸ்ட் பகுதியா இருந்தாலும் சரி, பிற்பகுதி அதாவது செப்டம்பர் மாதம் முற்பகுதியா இருந்தாலும் சரி, பிற்பகுதியா இருந்தாலும் சரி, சிம்மத்தால வந்து பார்த்தீங்கன்னா, "நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வைன்னு பாரதியார் கண்ட புதுமை ஆண்களும், புதுமை பெண்களும்" அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, என்னால மாத்திக்க முடியாது அப்படின்னா, இப்ப இவங்க இந்த இடத்திற்கு போகணும், தவிர்க்க முடியாத ஒரு சூழல் வருது அப்படின்னா, ஏதாவது இறை வழிபாட்டு முறையோ, அல்லது பரிகாரங்களோ செஞ்சுகிட்டு இங்க போலாமா? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. நெறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு புதுமையான டாபிக் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் வரப்போகுது இல்லையா? இந்த செப்டம்பர் மாதத்துல செல்லக்கூடாத இடங்கள் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பர்ட்டிகுலரா இந்த இடத்துக்கு போகாதீங்க. இது ஒரு எச்சரிக்கை. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா, ஒரு சில தடங்கல்கள், தாமதங்கள், தடைகள் கூட ஏற்படலாம் உங்களுக்கு அப்படின்னா, எந்த இடங்கள்லாம் மேம் சொல்லுவீங்க? எதனால அந்த இடத்திற்கு போகக்கூடாது? அந்த இடத்திற்கு போனா என்ன மாரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத ஒரு சின்ன இன்ட்ரோ மாரி மக்களுக்காக கொடுங்க மேம். கண்டிப்பா மேடம். கண்டிப்பா. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ஒவ்வொரு மாசமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது கொஞ்சம் காஷியஸா போங்க அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால சொல்றோம் அப்படின்னா, பிளானட்டரி பொசிஷன்ஸ். எந்த பிளானட் எந்த பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதாவது நில வீட்லயா, இல்ல காற்று வீட்லயா, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீர் வீட்லயா அப்படின்றத பொறுத்து நெருப்பு வீட்லயா, அத பொறுத்து நம்ம சொல்றது உண்டு தான் மேடம். அந்த விதத்துல இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா என்ன கிரகத்த பேஸ் பண்ணி சொல்லப் போறோம் அப்படின்னு செவ்வாய பேஸ் பண்ணி தான் மேடம் சொல்லப் போறோம். காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் முற்பகுதியில கடகம் வீட்ல, நீர் வீட்டுக்கு வருவாரு. பிற்பகுதியில சிம்மம் வீட்டுக்கு போவாரு. அப்ப இந்த முற்பகுதியில நீர் வீட்டுக்கு வரும்போது, இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் நீச்சமடையறாரு. இங்க குரு உச்ச குருவா இருந்தாலும் நெறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இது நீச்சபங்க ராஜயோகம் வந்துரும் அப்படின்னு நினைப்பாங்க. நீச்சபங்க ராஜயோகம்க்கு நீங்க நானுமே ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எந்த கிரகம் வந்து நீச்சம் அடையுதோ, அந்த நீச்ச கிரகம் உச்ச ராசி எது அப்படின்னு பார்க்கணும். அப்ப செவ்வாய பொறுத்தவரைக்கும் மகரம் உச்ச ராசி. அந்த ராசி அதிபன் எங்க இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த ராசி அதிபன் மீனத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வக்ரகதி அடைஞ்சிருக்கா. அதுக்கும் மேல சந்திரனோட நிலையும் பாவிச்சு தான் இது நீச்சபங்கம், ராஜயோகம் வருமா அப்படின்றத டிசைட் பண்ணும். என்ன இருந்தாலும் உச்ச குருனோட சேரும்போது நீச்சம் பங்கம் ஆகியிருந்தாலும், அந்த கெடு பலன்கள் கம்மியா இருந்தாலும், சில விஷயத்துல ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சில இடங்களுக்கு போகும்போது ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அத பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் மேடம். சூப்பர் மேம். இந்த செப்டம்பர் மாதத்துல ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஏன் இந்த இடத்துக்கு போகக்கூடாது? அப்படி போனா என்ன மாரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசியினரும் எந்தெந்த இடங்களுக்கு செல்லக்கூடாதுன்னு தனித்துவமா நம்ம பார்த்துடலாம். செப்டம்பர் மாதம் செல்லக்கூடாத இடங்கள் அப்படின்னு ஒரு வித்தியாசமான டாபிக்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்கள் இந்த செப்டம்பர் மாதத்துல எந்த இடங்களுக்கு செல்லக்கூடாது? இது ஒரு எச்சரிக்கை, முன்னெச்சரிக்கை பதிவு அப்படின்னா எந்த இடங்கள மேம் சொல்லுவீங்க? பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா மேடம், சிம்மம் ஃபர்ஸ்ட் பகுதியா இருந்தாலும் சரி, பிற்பகுதி அதாவது செப்டம்பர் மாதம் முற்பகுதியா இருந்தாலும் சரி, பிற்பகுதியா இருந்தாலும் சரி, ஏன்னா வந்து செவ்வாயினோட பொசிஷன் மாறுது. முற்பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 28 வரைக்கும் அவரு வந்து பார்த்தீங்கன்னா, கடகம் வீட்ல இருப்பாரு, நீர் வீட்ல இருப்பாரு. அதுக்கும் மேல நீச்சம் அடையறாரு. அங்க போய் உட்கார்ந்து, அவரு உச்ச குருவோடவே இருந்தாலும், நீச்ச பங்கம் அப்படின்றது செவ்வாய்க்கு கிடைச்சாலும், செவ்வாயினோட குணாதிசயம் அப்படின்றது இருக்க தான் செய்யும். அப்ப இவங்க மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, எங்க போகக்கூடாது அப்படின்னா, அரசு, அரசாங்கம் சார்ந்த சில விஷயங்கள், சில வேலைகள், அது சார்ந்த சில இடங்கள் அப்படின்னு போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு கோவம் ஜாஸ்தி. எந்த வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல போனாலும், அந்த இடத்துக்கு ஏத்த மாரி நெளிவு சுளிவு, நம்ம வந்து நடிச்சு சில காரியங்கள கால்ல விழுந்து சில காரியங்கள சாதிக்கணும் அப்படின்ற மாரி இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்சுட்டாங்க. அ இப்ப பென்ஷன் சார்ந்து அவங்க வந்து கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சிருந்தாங்க. பென்ஷன் சார்ந்து அவங்க வேலை செஞ்சிருந்த அலுவலகத்துக்கு போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருக்க ஹையர் அஃபிஷியல் இவங்க இருக்கும்போது இருந்தவங்கலாம் மாறிட்டாங்க. இல்ல அவங்களே இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா,
புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க. இல்லை நான் இருக்கும்போதே வந்தாங்க, சின்ன பையன் எக்ஸாம் எழுதிட்டு வந்தா, என்னோட வயசு கம்மி ஆனால் வந்து போஸ்ட் அதிகம் அப்படின்னு இருந்தாலும், அப்போ இருக்கும்போது இவங்க வேலை செய்யும்போது இருந்த மரியாதை அப்படின்றது இப்போ இவங்களுக்கு இருக்காது. எல்லாருக்குமே அப்படி தானே மேடம். எவ்வளோ பெரிய கன்சர்னில் வேலை செஞ்சுருந்தாலும் சரி, எவ்வளோ வந்து பாலிடிக்ஸில் பெரிய ஒரு போஸ்ட்டில் இருந்தாலும், அந்த பதவியில் இருக்க வரைக்கும் தான் அந்த உரிய மரியாதை அப்படின்றது கிடைக்கும். பதவியில் இல்லாத போது யார் மரியாதை கொடுப்பாங்க? ஆனால் இவங்களால அந்த மனசு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கவே முடியாது. இந்த விஷயத்த மைண்ட் அக்செப்டே பண்ணாது. நான் இருக்கும்போது எனக்கு கார் திறந்து விடுவான், கதவு திறந்து விடுவான். நான் இருக்கும்போது சார் வணக்கம் சார், வணக்கம் சார், வணக்கம் மேடம் 100 வணக்கம் வைப்பான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிறேன், இன்னமும் அவன் என்னமோ பெரிய ஆள் மாதிரி என்ன கண்டுக்க மாட்டேங்கிறான். இவனுக்கெல்லாம் என்ன தெரியும்? இவனெல்லாம் நான் தான் ஆளாக்கி விட்டேன். இவனுக்கெல்லாம் ஒரு புத்தியும் கிடையாது. அப்படின்ற மாரி நம்ம மனசு கடந்து தவிக்கும். அப்ப ஏறக்குறைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 28ஆம் தேதி வரைக்குமே நம்ம வந்து பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசு அதிகார சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதிகார தொடர்பான விஷயங்கள் நம்ம போகாம இருக்கிறது நல்லது. போகாமயே இருக்கணும்னா நாங்க வேலை செய்யணுமேங்க, தாராளமா போலாம். எது நடந்தாலும், என்ன நடந்தாலும் நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட் நீங்க வச்சுக்கினீங்க அப்படின்னா நல்லது. நம்ம இப்போ போறோம். நம்ம பொறுப்புல இருந்தோம், பெரிய லெவல்ல இருந்தோம். இப்ப கீழ இருக்கவன் பெரிய ஆளா வந்துட்டான். நான் போனா உட்காருங்க போய். எதுக்கு வந்தீங்க? சார் வெயிட் பண்ண சொன்னாரு. அப்படின்ற மாதிரிலாம் பண்ணும்போது, இவன் என்கிட்ட இவ்ளோ சீப்பா இருந்தானே, இவன்கிட்ட நான் உட்காந்து வேலை வாங்கணுமா? இந்த வேலை எனக்கு வேணாம். அப்படின்னு தூக்கி போட்டு வந்துருவீங்க. அப்ப என்ன பண்ணலான்னா, ஆமா. காலங்கள் மாற மாற காட்சிகள் அப்படின்றது மாறும். அவன் முன்னாடி சின்ன ஆளா இருந்தான். எங்க வீட்ல வேலை செஞ்சிருந்தவ. இப்ப எத்தன பேர் அந்த மாரி சொல்றாங்க இல்லைங்களா? எங்க அவங்களுக்கெல்லாம் வசதியே கிடையாதுங்க. எங்க வீட்ல நிலத்துல வேலை செஞ்சிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவன் என்னவோ பெரிய ஆள் மாதிரி, அவன் என்னவோ பெரிய இவன் மாதிரி, நாங்க ஒண்ணும் இல்லாத மாரி எங்களோட பேக்ரவுண்ட் என்ன, எங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, எனக்கு முன்னாடி அவன் ஓவரா பண்றாங்க. என்ன வந்து ஓவர் ரைட் பண்ற மாரி பண்றான். அதெல்லாம் நம்மளால தாங்க முடியாது. பட் இருந்தாலும், அவங்கவங்க வாழ்க்கைய பார்க்குறாங்க. நம்ம அத பெருசா வந்து நம்மகிட்ட வேலை செஞ்சிருந்தவங்க, நம்மளோட டெவலப் ஆயி நம்மள கார்னர் பண்றாங்களே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நம்மகிட்ட வேலை செஞ்சிருந்தவன், அவன் போய் நம்மள என்ன கார்னர் பண்றது, போடா அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். அந்த ஒரு மைண்ட் செட்ட நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைங்க எங்களுக்கு மைண்ட் செட்லாம் மாறவே மாறாது. அஃப்கோர்ஸ் சிம்மத்தால வந்து பார்த்தீங்கன்னா, "நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வைன்னு" பாரதியார் கண்ட புதுமை ஆண்களும், புதுமை பெண்களும் அப்படின்னு சொல்லலாம். ஆண்கள் எப்பயுமே நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையா இருந்தாலும், குணத்திலயும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, நேர்மையானவங்க சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பாரதியார் கண்ட புதுமை ஆண்கள் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசி ஆண்கள. அப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, என்னால மாத்திக்க முடியாது அப்படின்னா, இந்த மந்த் அத அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லைங்க, போனா எது நடந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த இடத்துல இந்த பெரிய கன்சர்ன்ல நான் அந்த இடத்துல எனக்கு வேலை வாங்க வேண்டியது இருக்கு. அந்த இடத்துல எனக்கு ஒரு வேலை நடக்க வேண்டியது இருக்கு. அங்க இருக்க பெர்சன்ஸ நான் வேலை வாங்க வேண்டியது இருக்கு. அதனால நான் போறேன். வேற வழி இல்ல. அப்படின்னு நீங்க பெட்டிஷன் குடுக்க போறதா இருந்தாலும், இந்த பிஎஃப் வாங்க போறதா இருந்தாலும், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாக்கு ஆல்ரெடி அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஜாப்ல தாங்க இருந்தாரு. வேலையில இருக்கும்போதே இறந்துட்டாரு. இப்ப திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலை எனக்கு கிடைக்கணும். நான் மகள் எனக்கு கிடைக்கணும். அதனால நான் போய் பார்த்துட்டு இருக்கேன். தாராளமா போலாம். எது நடந்தாலும் கண்டுக்கூடாது. நான் கண்டுக்குவேன் அப்படின்னா போகாம இருக்கிறது நல்லது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 28க்கு மேல கண்டிப்பா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆக இந்த மாசம் சாலிடா அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லதும்மா. ஓகே மேம். இப்ப இவங்க இந்த இடத்திற்கு போகணும், தவிர்க்க முடியாத ஒரு சூழல் வருது அப்படின்னா, ஏதாவது இறை வழிபாட்டு முறையோ, அல்லது பரிகாரங்களோ செஞ்சுகிட்டு இங்க போலாமா? கண்டிப்பா மேடம். அந்த மாரி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்டின்னா, ஆதித்த ஹிருதயம் அப்டின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த ஆதித்த ஹிருதயத்த பாராயணம் பண்ணிட்டு போங்க. எனக்கு சமஸ்கிருதம்லாம் படிக்க தெரியாதும்மா. ஓகே நல்லது. சூரியனோட 108 போற்றி இருக்கு. அந்த 108 போற்றிய நீங்க வந்து பாராயணம் பண்ணிட்டு போறீங்க அப்டின்னா, போற வேலை ஆயிடும். 1 முறை, 2 முறை இழுத்தடிச்சாலும் பெருசா நமக்கு அதுல ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் அப்டின்றது ஏற்படாது மேடம். ரொம்ப சூப்பர் மேம். இந்த ராசிக்கு செல்லக்கூடாத இடங்கள் என்ன? அப்படி செல்லணும் அப்படின்ற நிலைமை ஏற்பட்டதுன்னா, அவங்க என்ன பிராயச்சித்த பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். மேம் ஜோதிடம் கற்றுத்தரப்படும் ஜோதிட வகுப்பு அப்படின்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. யாரெல்லாம் ஜோதிடம் கத்துக்கலாம்? அதனுடைய முறைகள் என்ன? அந்த வகுப்பு எப்ப நீங்க எடுக்குறீங்க? எத்தன மந்த் கோர்ஸ் அது? அத வந்து நம்ம மக்களுக்காக சொல்லுங்க மேம். கண்டிப்பா மேடம். கண்டிப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா மேடம் லெவல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் மேடம். ஃபர்ஸ்ட் லெவல் அப்டின்னா, பொதுவா நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா மேடம், ஒரு 4 நாள்ல ஒரே மாசத்துல ஜோதிடம் கத்துக்கலாமா அப்டின்னு நெனைக்கிறாங்க. அது சாத்தியம் கிடையாது. ஜோதிடம் அப்டின்றது பெரிய சமுத்திரம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா மேடம், எல்லா ஜோதிடர்களுக்கும் நம்ப தான் ரொம்ப பெரிய பெர்சன்ஸ். ஜோதிடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள விட்டா வேற யாருமே இல்ல அப்டின்ற ஒரு நெனப்பு இருக்கு இப்ப. ஆனா உண்மை என்ன அப்டின்னா மேடம், கற்றது கைமண் அளவு. அப்ப
அந்த சமுத்திரத்துல நீந்தி முத்து எடுக்கிறோம் அப்படின்னாலும் நாங்க 1, 2 முத்து தான் எடுக்கிறோம். லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான முத்துக்கள் அதுல இருக்க தான் செய்யுது. நெறைய கிளாஸ் வந்து டீட்டெயில்ஸ் கேட்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "மேடம் ஒரே மாசத்துல கத்துக் குடுத்துருவீங்களா? 2 மாசத்துல கத்துக் குடுத்துருவீங்களா?" அப்படி கேட்கறாங்க. அது சாத்தியம் கிடையாது மேடம். ஓரளவுக்கு நல்லா வந்து நம்ம மத்த ஜாதகங்கள பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவல் 1. லெவல் 1ல பேசிக்ஸ், பிளானட்ஸ், அவங்களோட காரகத்துவம், அதனோட பயன்கள், எந்த கிரகம் நீச்சம், உச்சம் இப்படி பல விஷயங்கள் இருக்கு மேடம். எந்தெந்த கிரகம் என்னென்ன மாரி பலன்கள குடுப்பாங்க. ஆக லெவல் 1 முடிக்கணும். அதுக்கப்புறம் லெவல் 2 முடிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் அப்படின்னா லெவல் 3. அப்ப இந்த 3 லெவலா தான் மேடம் நாங்க சொல்லி தரோம். சூப்பர் மேம். அஸ்ட்ராலஜி எனக்கும் ஆகணும் அப்படின்னு நெறைய பேர் ஆசைப்படுவாங்க. அந்த ஆசைக்கு நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அஸ்ட்ராலஜி கிளாஸ்ல நீங்களும் சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டாக்டர் தீபா அருளாளன் மேடம் எடுக்கக்கூடிய இந்த வகுப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகுப்பா தான் அமையும். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. இம்மீடியட்டா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா இந்த பதிவை மத்த ராசியினருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடமை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்டா மேடமோட கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. அதையும் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி மேடம் வந்து வகுப்பு எடுக்கிறாங்க. அந்த வகுப்புல ஜோதிட வகுப்புல நீங்க சேரணும் அப்படின்னு நினைச்சாலும் அதையும் பயன்படுத்திக்கோங்க. நீங்களும் ஒரு ஜோதிடர் ஆகலாம். ஸோ வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி. வணக்கம்.